அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 25 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியோட பெயர் தான் இந்த உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் அரங்கத்திற்கு சூட்டப்பட்டிருக்குது. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் குஜராத்தில் மொதேரோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா சர்தார் படேல் கிரிக்கெட் மைதானமாக இருந்துச்சு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் மைதானத்தில் அந்த கிரிக்கெட் அரங்கத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியோட பேர் சூட்டியிருக்காங்க. மற்ற விளையாட்டு வளாகத்துக்கு அந்த சர்தார் படேலோட பெயரை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குஜராத்தில் அகமதாபாத்தில் மொதேரா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கிரிக்கெட் மைதானத்தை குடியரசுத் தலைவர் கடந்த 22 திறந்து வச்சாங்க. முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நர்மதா. பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருது, நம்ம தமிழக மாநில விருது நர்மதா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வழங்கியிருக்கிறாங்க. இவங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெயலலிதாவோட பிறந்த தினத்தை முன்னிட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் ரூபாய். ஜெயலலிதா, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட 73வது பிறந்த தினம் பிப்ரவரி 24 கொண்டாடப்பட்டிருக்குது. இந்த தினத்தில் 73 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 24. ஸோ பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த பிப்ரவரி 24 ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த தினம் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த தினம். ஸோ அந்த நாளில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடுறாங்க. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாரத ரத்னா எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அனைத்தும், அதாவது சக்தி பிரகாஷ், வேல்முருகன், சிவராமன், இந்த 3 பேருக்குமே பாரத ரத்னா எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த சக்தி பிரகாஷ் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, வேல்முருகன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, சிவராமன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இதில் சக்தி பிரகாஷ் முதல் இடம், அதாவது 1 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை. வேல்முருகன் 2வது இடம் 75,000 ரூபாய் பரிசுத்தொகை. சிவராமன் 3வது இடம் 50,000 ரூபாய் பரிசுத்தொகை. இது போக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு செய்தி, திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் உணவு பூங்கா அமைக்கிறதுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த கௌசிக் பருவாவுக்கு எந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது? இந்தியாவை சேர்ந்த கௌசிக் பருவாவுக்கு எந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது? கம்போடியா. அதாவது இந்தியாவை சேர்ந்த கௌசிக் பருவா இந்த ஒரு நபருக்கு கம்போடியா அரசோட உயர்ந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த கௌசிக் பருவா யாரு அப்படின்னா வேளாண் மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியத்தோட இயக்குனரா ஒர்க் பண்றாங்க. ஐநா அமைப்புக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஐநா அமைப்புக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட். லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் இவங்க தான் ஐநா அமைப்புக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அந்த நாட்டு செனட் சபை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. 3வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? 3வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல 3வது உலக திருக்குறள் மாநாடு பிப்ரவரி 26 தொடங்க உள்ளதா சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் முனை முதல் தெருமுனை வரை நூலின் ஆசிரியர் யார்? போர் முனை முதல் தெருமுனை வரை நூலின் ஆசிரியர் யார்? டாக்டர் வி டில்லிபாபு.
போர்முனை முதல் தெருமுனை வரை அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா டாக்டர் வி டில்லி பாபு. இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டில்லி பாபு யார் அப்படின்னா தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தோட இயக்குனர். 44வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? 44வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? அதாவது சென்னை புத்தக கண்காட்சி யார் அப்படின்னா துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ரைட்டா? அதாவது சென்னையில் நந்தனம் YMCA மைதானத்தில் 44வது சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அதை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சக்திவேல், டாக்டர் ஏ சக்திவேல். இவர் தான் இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தோட புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. 2009 பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது? அமெரிக்க நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது? எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அஞ்சலி பரத்வாஜ். ஸோ அந்த அஞ்சலி பரத்வாஜுக்கு தான் அமெரிக்க அதிபர் நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுற ஒரு 12 பேருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சாரி, அதில் இந்தியாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் அஞ்சலி பரத்வாஜும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூடி சீக்கிரத்திலேயே வழங்கப்பட இருக்குது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் பண்ணிடலாம். குஜராத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் அரங்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மொதேரோ பகுதியில் அமைந்துள்ளது. குடியரசுத் தலைவர் பிப்ரவரி 22 திறந்து வைத்தார். விளையாட்டு வளாகத்திற்கு சர்தார் படேலின் பெயரே தொடரும். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மாநில விருது திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நர்மதா என்ற பெண்மணிக்கு வழங்கப்பட்டது. பரிசு தொகை 1 லட்சம். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24 கொண்டாடப்படுகிறது. ஜெயலலிதாவின் 73வது பிறந்த தினமான பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. பாரத ரத்னா எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது 3 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்தி பிரகதீஷ் என்பவருக்கும் சக்தி பிரகாஷ் இல்லை சக்தி பிரகதீஷ், அடுத்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கும், அடுத்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவருக்கும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூஸு. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டனில் உணவு பூங்கா அமைகிறதுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவைச் சேர்ந்த கௌசிக் பருவா கம்போடியா அரசின் உயர்ந்த விருதினை பெற்றுள்ளார். இவர் வேளாண் மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியத்தோட இயக்குநராக பணிபுரிகிறார். ஐநா அமைப்புக்கான புதிய அமெரிக்க தூதராக லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். 3வது உலக திருக்குறள் மாநாடு தஞ்சாவூரில் பிப்ரவரி 26 தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறுகிறது. போர்முனை முதல் தெருமுனை வரை நூலின் ஆசிரியர் டாக்டர் வி டில்லி பாபு. நந்தனம் YMCA மைதானத்தில் 44வது சென்னை புத்தக கண்காட்சியை துணை முதல்வர் தொடங்கி வைத்தார். இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக டாக்டர் ஏ சக்திவேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் 12 பேருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது அறிவித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அஞ்சலி பரத்வாஜும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF வந்து வந்துடும். நன்றி.